தேமுதிகவின் முன்னாள் தலைவர் விஜயகாந்த் மரணத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் தான் காரணம் என்று திமுக அமைப்பு செயலாளர் பாரதி விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவள்ளூரில் திமுக மேற்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த பாரதி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு நிதி வழங்குவதில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து தமிழகத்தில் உள்ள பாஜகவினர் போராட்டம் நடத்தாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சரின் உடல்நலன் குறித்து விமர்சித்த பிரேமலதா விஜயகாந்த் அரசியல் பக்குவம் இல்லாதவர், விஜயகாந்த் மரணத்திற்கே அவர்தான் காரணம் என்று பாரதி தெரிவித்தார். தமிழகத்துக்கு இழுக்கப்பட்டிருக்கிற அநீதியை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. தமிழக முதல்வர் பற்றி பிரேமலதா விஜயகாந்த் கடுமையான ஒரு விமர்சனம் உடல்நலத்தை பற்றி வச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அரசியல் மெச்சூரிட்டி அவ்வளோதான். அந்த அம்மா அரசியலில் பக்குவம் பெறவில்லை என்பது நாங்கள் அந்த அம்மா பற்றி பேச ஆரம்பித்து அவங்க தாங்க மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா விஜயகாந்த் சாவுக்கே காரணம் அந்த அம்மா தான். தமிழகத்துக்கு இழுக்கப்பட்டிருக்கிற அநீதியை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி